திரும்பவும் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசுறாரு. பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, காவல்துறையும் இந்த நிர்வாகமும் வந்து டோட்டலா தலித் மக்களுக்கு எதிரா இருக்கு. இப்ப ரீசென்ட்டா நான் இவரு ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு பேச போறேன் அப்படின்னு சீக்கிரமா அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ஏங்க இது மாதிரி நடக்கிறது வந்து ஆச்சரியம் இல்லைங்க. தலித் மக்களுக்கு எதிராக வந்து அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கிறது வந்து ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா பல அதிகாரிகள் அப்படி தான் இருக்காங்க. விசாரணைப்படி நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு ஜாதி அங்கே போராடிட்டு இருக்காங்க. யார் முத்தரையர் அவங்க போராடிட்டு இருக்காங்க. இவங்க உள்ளே போய் அந்த வேங்கை வயல் உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு இவங்க ஒரு விஷயத்தை கிளப்பினாங்க வச்சுக்கோங்க விசிக்க. அப்போ அந்த ஜாதி இந்த ஜாதி ஜாதி மோதலாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இது வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு பட்டியலினத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இல்லை. பட்டியலினத்தவர் வந்து இன்னொருத்தரை பழி வாங்குறதுக்கான விஷயமா தான் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் தெரியுது. ஆக்சுவலாக வந்து திமுக கொடி கட்டின உடனே திமுகன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் திமுக கொடி நாங்கள் இதுக்கு தான் கட்டணும், செக் போஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்காக தான் கட்டணும்னு அவன் சொல்லிட்டான். அவன் ஏடிஎம்கே ஆளுங்க வேற சொல்கிறான். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவே 2000 ரூபாய் தராங்க. அதனால் இவங்களும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து நிதி நிலைமை வந்து டைட்டாக தான் இருக்குது. அதனால தான் இந்த வாட்டி 1000 ரூபாய் கொடுக்கலாம். ஆனால் அடுத்த வாட்டி 2000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாடுன்ற ஒரு விஷயத்தை கண்டுக்காத இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேர் தான் தமிழ்நாடு. ஆனால் வந்து நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சரிசமமான வளர்ச்சியே கிடையாதுங்க. இங்கே ஒரு செக்டார் வளர்ந்துட்டே போகிறாங்க, ஒரு மிடில் கிளாஸ் வளர்ந்துட்டே போகுது, இன்னொரு செக்டார் கீழே போயிட்டே போகுது. இல்லைங்க 1 லட்சம் சம்பளம் வாங்கணும் எப்படிங்க ஏழையாக இருப்பான்? அவன் பணக்காரன் தானே. அவனுக்கு தான் நீ கன்சல்ட் பண்ணிருக்க தவிர ஏழைக்கா பண்ணியிருக்க. மாச வருமானம் 30,000 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க நாட்டில். irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாதஸ்மேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதே மாதிரி முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது டிஎம்கேவோட ஆன்டி இன்கம் வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கின்ற விஷயம் தான் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நிதிநிலை சார்ந்து திமுக அரசு ரொம்ப வீக் ஆகிட்டே போதுன்ற ஒரு காலை வந்து தொடர்ச்சியாக எல்லாருமே எழுப்பிட்டு இருக்காங்க. அப்கமிங் பட்ஜெட்ல டிஎம்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வருன்ற விஷயங்கள் நம்ம மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கலாம். ஏன்னா போன வருஷமே பொங்கல் நிதியை வந்து பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை காரணமாக வந்து பொங்கல் பரிசு தொகையை அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இந்த வருஷம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தோட காசு இன்னும் வரலன்ற மாதிரி விஷயங்கள் போயிட்டு தங்க மீட் பண்ணிட்டாரு. இந்த பட்ஜெட்ல சென்ட்ரல் பட்ஜெட்ல அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான அமௌண்ட்டையும் குறைச்சிருக்காங்க. எந்தெந்த விஷயத்தெல்லாம் இந்த பட்ஜெட்ல டிஎம்கே கவர்மெண்ட் ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்கு, இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய அவங்களோட வாக்குறுதிகள் இருக்கு? இல்லைங்க அவங்க வாக்குறுதிகள்ன்றது வந்து அவங்க நிறைய விஷயம் மாதம் ஒரு மின் கட்டணம் வாக்குறுதி நிறைவேற்றலை. ஆமாம், பெட்ரோல் 45 நாள்ன்றது 50 நாள் 60 நாள் எடுத்தாங்க. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கணும்னா அது குறைக்கவே இல்லை. ஆக்சுவலாக டீசல் விலையை குறைச்சாங்க, பெட்ரோல் விலையை குறைச்சாங்க, டீசல் விலையை குறைக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரிமை தொகை வந்து எல்லோருக்கும் சொன்னாங்க, வெறும் 1.25 கோடி பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. குடும்ப கார்டு வைத்துள்ள எல்லோருக்கும் அனைவருக்கும் கொடுப்போம்னாங்க, கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து ஆமாம், பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கவர்மெண்ட் ரெண்டு கொண்டு வரேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து அவங்க பணி நிரந்தரம் போன்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க, எதுவுமே பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக பல்வேறு துறைகளை சார்ந்த பல்வேறு அரசாங்கத்தில் இருக்கிற பல்வேறு சத்துணவு ஊழியர்களாகட்டும் பல ஊழியர்கள் இப்போ இன்றைக்கி ஸ்ட்ரைக் பண்ணுறதை பார்க்குறோம் நம்ம. ஸோ பல பேருக்கு பல விதமான அதிருப்திகள் இருக்குது. அதே சமயம் என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு சில கன்ஸ்ட்ரெயின்ட் கட்டுப்பாடு நெருக்கடிகளும் இருக்கிறத பார்க்குறோம். வருவாய் உயர்ந்திருக்கு, அரசாங்கத்தோட சொந்த வரி வருவாய் உயர்ந்திருக்கு. அதே சமயம் பட்ஜெட் பற்றாக்குறையும் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் மேட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமூக பொருளாதார அடிப்படையில் சில ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஓட் பேங்க்கில் ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலாக இப்போது இலவச பஸ் பயணமாகட்டும், உரிமை தொகை ஆகட்டும், இல்லை வந்து நான் முதல்வன் திட்டமாகட்டும், இல்லை வந்து புதுமை பெண் திட்டமாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்மை காக்கும் 48 ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க்கில் வந்து. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 18 லட்சம் குழந்தைகளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போடுற திட்டமாகட்டும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓட் பேங்க்கில் உதவ ஒரு திட்டமாக இருக்குது. இதுதான் இந்த விஷயத்தை அவங்க கொண்டு போகிறாங்க. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து உரிமை தொகையை இன்னும் நம்பர்ஸ் அதிகரித்து பணத்தையும் அதிகரிப்பாங்க. 2500 ரூபா பேசுகிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வரப்போகிற எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வரும், 2500 ரூபா கொடுக்குறதா அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆமாம், வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட்டுமே 2500 போயிட்டாங்க. மகாராஷ்டிராலேருந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 2500 ரூபா போயிட்டாங்க. அதனால் இவங்களும் 2500. இப்போ பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவே 2000 ரூபாய் தராங்க.
அதனால் இவங்களும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து நிதி நிலைமை வந்து டைட்டாக தான் இருக்குது. அதனால தான் இந்த வாட்டி 1000 ரூபாய் கொடுக்கலாம். ஆனால் அடுத்த வாட்டி 2000 ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்த பொங்கலுக்கு நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லை, அது 2000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இந்த 1 இயரில் வந்து ஒரு இப்போ மெட்ரோ ஸ்கீமுக்கு பைசா கொடுக்கல. ஆமாம், அது கொடுக்கல. ஆமாம், அதே மாதிரி கல்விக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணலை. அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அவங்க ஒத்துக்காதனால கல்விக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ள நிவாரணம், கடலூர் விழுப்புரத்துக்கு அவங்க வெள்ள நிவாரணமும் கொடுக்கவே இல்லை, அதுவும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக வந்து. ஆமாம் ஆமாம், அதனால் வந்து இவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து பீகாருக்கு வாரி வாரி கொடுத்துருக்காங்க. பீகார் எலெக்ஷன்ஸ் வரதுனால வாரி அள்ளி கொடுத்துட்டாங்க. நமக்கு கிள்ளி கூட கொடுக்காத இருக்காங்க. ஸோ தமிழ்நாடுன்ற ஒரு விஷயத்தை கண்டுக்காத இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேர் தான் தமிழ்நாடு, ஆனால் வந்து நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு ரயில்வே ஸ்கீம்ஸ் கூட வந்து இவங்க சொல்கிற பட்ஜெட் எல்லாமே பெரும்பாலும் சம்பளத்துக்கு போயிடுங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல, கவர்மெண்ட் சொல்கிறாங்கல்ல, அது பல ஸ்கீம்ஸ் வந்து மத்திய அரசோட ஸ்கீம்ஸில் பாதி தான் அவங்க கொடுப்பாங்க, பாதி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போடணும் ஆக்சுவலாக வந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரயில்வேக்கு ஒதுக்குற பணம்லாம் பார்த்திங்கன்னா 60% சேலரிக்கே போயிடும். மீதி திட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் தான் வரும். மொத்தமாக 7000 கோடி ஒதுக்கிட்டு வச்சுக்கோங்களேன், அதில் 4000 கோடி சேலரிக்கு போயிடும். மீதி 3000 கோடி தான் வளர்ச்சி பணிகளுக்கு வரும். அது ஆக்சுவலாக சேலரிக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டுறப்போ வருஷம் பொங்கல் தீபாவளி அப்புறம் 4% இன்க்ரீஸ் பண்ணுறேன், 2% இன்க்ரீஸ் பண்ண தொடர்ச்சி இந்த கவர்மெண்ட்டே இன்க்ரீஸ் பண்ணிட்டு. ஆமாங்க, டிஏ கொடுத்து தான் நானும், பஞ்சப்படி கொடுத்து தான் நானும், பஞ்சப்படி விலைவாசிக்கேற்ப கொடுத்து தான் நானும், அது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து தான் நானும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கட்டாயம்லாம் ஓகே, ஆனால் இந்த ஸ்டாஃபை கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் நான் கவர்மெண்டல் ஸ்டாஃப் தான் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு பாட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு வரி ஏற்றுறாங்க, அந்த வரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அரசு ஊழியராக இல்லாத மற்றவங்களுக்கு தானே ஜிஎஸ்டி அந்த வரி இந்த வரின்னு சொல்லிட்டு ஏறிட்டே போகுது. ஆமாங்க, இது ஏற்றத்தாழ்வான ஒரு வளர்ச்சி தாங்க இங்கே இருக்குது. இங்கே சரிசமமான வளர்ச்சி இங்கே இல்லைங்க. ஸ்டெபிலைஸ் பண்ணணும்ல, அந்த ஸ்டெபிலைஸே பண்ணாமல் நம்ம திருப்பி இங்கே சரிசமமான வளர்ச்சியே கிடையாதுங்க. இங்கே ஒரு செக்டார் வளர்ந்துட்டே போகிறாங்க, ஒரு மிடில் கிளாஸ் வளர்ந்துட்டே போகுது, இன்னொரு செக்டார் கீழே போயிட்டே போகுது, அவனுக்கு வாழ்வாதாரம் இல்லாத போயிட்டுருக்கு. அங்கேயே நடுத்தர மக்கள் வேலை வாய்ப்பு இழக்கிற விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டுருக்கு. 12 லட்ச ரூபாய் ஸ்லாபால டெய்லி மாதம் 10,000 15,000 சம்பளம் வாங்குறது பயனா? ஒரு பயணம் இல்லைங்க. 1 லட்சம் சம்பளம் வாங்கணும் எப்படி ஏழையாக இருப்பான்? அவன் பணக்காரன் தானே, அவனுக்கு தான் நீ கன்செஷன் பண்ணிருக்கே தவிர ஏழைக்கா பண்ணியிருக்க. மாச வருமானம் 30,000 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க நாட்டில். நீங்கள் 1 லட்சம் ஆளை பற்றி பேசுனீங்கன்னா பெனிஃபிட்ஸ் யார்? வருமான வரி கட்டுற எவ்வளோ பேருங்க? 3.5 கோடி பேர் கட்டுறாங்க. இந்தியாவோட ஓட் பேங்க் எவ்வளோ? 96 கோடி பேர் வாக்காளர் இருக்காங்க. அதில் 3 கோடி பேர்னா வாக்காளர் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 3.5 கோடி பேர் தான் வந்து ஐடி கட்டுறாங்க. ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பர்சன்டேஜை குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் லாபமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆமாங்க, கண்டிப்பாங்க. நீங்கள் வந்து மிடில் கிளாஸுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும்னா அந்த சீலிங்கை வந்து நீங்கள் 5 லட்சமாக கொடுத்து அந்த ஸ்லாபை வந்து மாற்றிருக்கணும். ஆக்சுவலாக வந்து மாற்றிருந்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ரீச் ஆகும். ரெண்டாவது வந்து ஓல்டு டேக்ஸ் ரிஜிம், நியூ டேக்ஸ் ரிஜிம்னு பலது சொல்கிறீங்க. இப்போ ஓல்டு டேக்ஸ் ரிஜிம்னா வந்து அதில் சேவிங்ஸ் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அதில் வந்து இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கினீங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துன்னு கழிப்பாங்க. அந்த கழிவுலாம் அதில் நம்ம கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக இந்த கழிவுலாம் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு கழிவு கிடைக்கும். இதெல்லாம் வந்து இப்போ நியூ டேக்ஸ் ரிஜிமில் கிடையாது. எடுத்த உடனே வந்து 4 லட்சம் வரையும் கிடையாது, 4லேருந்து 8 லட்சம் வரையும் இப்போ 5% அப்படின்னு போகும்போது நீங்கள் 12 லட்சத்துக்கும் நீங்கள் வரி கட்டிட்டு அப்புறம் ரீஃபண்ட் வாங்கணுமா? நீங்கள் ஏன்டா அந்த ஏன்னா 12 லட்சம் வரையும் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏன்டா அந்த ஸ்லாபை கொடுத்துருக்கீங்கன்னா, நம்ம ஒருத்தன் 13 லட்சம்னா 13 லட்சம்காரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப் இருக்குது. ஒருத்தனுக்கு உங்கள் வருமானம் 13 லட்சம்னா அந்த ஸ்லாப் பண்ணி தான் போவான். முதல் 4 லட்சம் ஒன்றும் கிடையாது, 4லேருந்து 8 லட்சம், 8 அப்புறம் 13 லட்சம் வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக 13 லட்சம் இருந்ததுன்னா அப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஆனால் 12 லட்சம் வரையும் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அந்த கால்குலேஷன் படி போட்டுட்டு நீங்கள் பணத்தை கட்டிட்டு அப்புறம் நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ணணுமா? இதுக்கு இந்த தலையை சுற்றி மூக்க தொடுற வேலை இதுக்கு. அதே மாதிரி வருமான வரி கட்டுறதுக்கு 4 வருஷம் வரைக்கும் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் இது அதாங்க. நீங்கள் அதுவில் வேறு பிரைம் மினிஸ்டர் வேறு நடுவில் வந்து ஏதோ ஒரு பாட்டு ஒரு கதையை அளந்து விடுறாரு. இதுவே இந்திரா காந்தி ஆட்சியாக இருந்தால் 12 லட்சம், நேரு முக்கால்வாசி போயிடும், 4 லட்சம் போயிடும். நேரு காலத்தில் எவனும் 12 லட்சம் சேலரியாக வாங்கிட மாட்டான். இந்திரா காந்தி காலத்தில் சேலரியாக வாங்க மாட்டான். அதாங்க, இது மாதிரிலாம் பேசினா மக்களை முட்டாள் நினச்சிட்டு பேசினா என்ன பண்ண முடியுங்க? அந்த காலத்தில் 12 லட்சம்லாம் எங்கே சம்பளம் இருக்கும் முதல்ல? இப்போ தான் கொடுக்குறானே தவிர அப்போல்லாம் எங்கே இருக்கும்? பேக்கேஜே கிடையாது ஆக்சுவலாக வந்து. அந்த காலத்தில் வந்து 10,000 ரூபா வாங்கினாலே உலகத்திலே பெரிய சம்பளம். ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அவ்வளோதானே இருக்கும் அந்த காலத்தில். அதான் சொல்கிறேன் நான். இவங்க கார்பரேட் டேக்ஸை 11% குறைச்சி எவ்வளோ கன்செஷன் கொடுத்துருக்காங்க முதலாளிகளுக்கு, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல.
இது ஏதோ நேரு காலத்தை பற்றி பேச வந்துட்டார். என்ன திமுக போன்ற கட்சிகள்லாம் கூட இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணாமல் வெறும் நார்மலாக கடந்து போயிடுறாங்க பட்ஜெட். நீங்கள் அதான் சொல்கிறேங்க, அதிலலாம் வந்து அவங்களுக்கு அன்றாட பாலிடிக்ஸே பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி சீரியஸான விஷயங்களை பேச மாட்டேங்கிறாங்க யாரும். நீங்கள் கார்பரேட் டேக்ஸை குறைச்சதுனால உங்களுக்கு எவ்வளோ வருமானம் போச்சு, இந்த மாதிரி ஸ்லாபை நீங்கள் போட்டதுனால இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ், நேருவை பற்றி பேசுறது, இந்திரா காந்தியை பற்றி பேசுறது எவ்வளோ தூரம் உண்மை அல்லது பொய், ஏன் உங்கள் பார்வை முழுக்க ஒரு வெறுப்பு பார்வையை எப்போதுமே நீங்கள் நேரு இந்திரா காந்தி மேலே வச்சுட்டே இருக்கீங்க. அது வந்து ஒரு ரீசனபிளாக வச்சா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை வச்சா அப்படிங்க அதை ஏற்றுக்க முடியாதா சார்? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பெண்கள் சார்ந்த குற்றங்கள், பெண்கள் பாதிக்கப்படுற மாதிரி நிறைய குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதுன்ற மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம செய்தியில் பார்த்துட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் ஏன் திமுக அரசு ஒரு பொறுப்பான ஒரு பதில் சொல்ல மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை சார், அவங்க வந்து திமுக அரசோட ரெஸ்பான்ஸே வந்து வேறு விதமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் வந்து கோர்ட் மூலமாக போயிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த பத்திரிகையாளரோட ஃபோனெல்லாம் வாங்கி அதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஆக்சுவலாக வந்து அது பண்ணுறதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். அதெல்லாம் பண்ணிடக்கூடாது. அது வந்து கேட்டால் வந்து கோர்ட்டோட டைரக்ஷனில் எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்றதுக்காக அந்த ஸ்பெஷல் எஸ்ஐடி பண்ணுறாங்க. அதை நாங்கள் கேள்வி கேட்க முடியாதுன்னு கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் சொல்கிறாங்க, டிஜிபி ஆஃபீஸ்லையும் சொல்கிறாங்க. அவங்க வாங்கி வச்சுருப்போ அந்த சைபர் கிரைமோட டிஎஸ்பி ரீசெண்டாக வந்து விலகி போயிட்டார் அவர். இவங்க வந்து இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ அவங்க எந்த அடிப்படையில் அவங்க இன்வெஸ்டிகேஷன் போகுது, ஏன்னா கோர்ட் இதில் தலையிட்டதுனால கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஞானசாரி நிறுத்தி காவலில் எடுத்து விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த எஸ்ஐடி எந்த மாதிரி முடிவுக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேறு பல விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அண்ணா நகரில் ஒரு பெண் விஷயத்தில் ஏடிஎம்கே இன்வால்வ் ஆகிருக்கான். ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொடி போட்ட கார் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடி போட்டவன சொல்கிறான், நான் செக் போஸ்ட்டில் வந்து தாண்டி போகிறதுக்காக கொடியை போட்டேன், நாங்கள் வந்து ஏடிஎம்கே ஃபேமிலியை சேர்ந்தவங்க நாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஆர்எஸ் பாரதி வந்து டீகோட் பண்ணி இதெல்லாம் வந்து திமுக கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு. இப்போ பாருங்க, ஒரு அடிஷனல் டிஜிபி லெவலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க ரூம் வந்து போன நிமிஷம் எரிஞ்சு போச்சு. ஆமாம், கல்பனா நாயக். அது என்ன சொல்கிறான், நான் யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் இந்த காவலர் பணி தேர்வு இருக்குல்ல அதில் எடுக்கிறேன், அதில் வந்து சில ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் சில பேர் என் மேலே கோவப்பட்டாங்க, அதனால என் ரூம் எரிச்சிட்டாங்க, என்னை கொல்ல சதின்றாங்க அவங்க. அது அப்பவே சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க, இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணிட்டு அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஏதோ டெக்னிக்கல் ஏதோ பிரச்சனை, எலக்ட்ரிக்கல் இஷ்யூ, அதை வந்து என்ன பண்றாங்க, ஒரு பிரச்சனையா இப்ப கலப்புறாங்க. ஸோ இந்த எதிர்கட்சி இதெல்லாமே ஒரு சீரியஸ் இஷ்யூவான ஒரு விஷயம் தானே. எதிர்கட்சிகள் என்ன பண்ணுது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கலப்பு. இப்போ ஏடிஎம்கே வந்து அண்ணா நகரில் ஏடிஎம்கே இன்வால்வ் ஆயிருக்கணும்னா சைலண்ட் ஆயிட்டார் எடப்பாடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து அவங்க ஏடிஎம்கே ஃபேமிலின்னு சைலண்ட் ஆயிட்டார் எடப்பாடி. அதாவது திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒன்று கிடைக்குது, அது எதிர்கட்சிகள் இயல்பாக பண்ணுறதாங்க, நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். திமுகவும் இதான் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுறாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, அஃபிஷியலாக தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. பார்த்தா பாரதி வந்து பல குற்றங்கள் அடுக்கிறார். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்திருக்கு. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் ஒரு ஏடிஎம்கே ஒன்றிய செயலர் யாரோ ஒருத்தர். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆள். நான் சொல்கிறது ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பார்க்காதீங்க, எந்த கட்சின்னு பார்க்காதீங்க. பெண்களுக்கு பாலியல் ரீதியான ஒரு வன்கொடுமையோ அல்லது தொல்லையோ கொடுத்தா அது யாராக இருந்தாலும் பிடிச்சி உள்ளே போடுங்க. அதுதான் திமுகவும் சொல்லுது. ஆக்சுவலாக திமுகவும் அதுதான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள் அதை பாலிடிக்ஸ் நரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு செட் பண்ணுறாங்க. அது வந்து இயல்பாக எதிர்கட்சிகள் பண்ணக்கூடியது தான், அது நம்ம தவறுலாம் சொல்ல மாட்டேன். அதை பீட் பண்ண வேண்டியது ஆளுங்கட்சியோட பொறுப்பு. அவங்க பாலிடிக்ஸாக பார்ப்பாங்க அதை ஆக்சுவலாக. ஆனால் அதான் அந்த நெரேட்டிவை இவங்க வந்து ஃபியூல் பண்ணுற மாதிரி தான். இல்லை இது ஒரு அஃபென்ஸ் ஒன்று நடந்திருக்கு, கிரைம் நடந்திருக்கு, அதுங்க ஆக்ஷன் எடுத்துன்றதை தாண்டி இல்லை இந்த அஃபென்ஸில் நடத்தினது திமுக காரன் கிடையாது, இதில் வந்து ஏடிஎம்கே காரன் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைமை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் மெட்டீரியல், ஒரு கிரைமை தாண்டி ஒரு கட்சி சார்பாக ஒருத்தனை பார்க்க. திமுக கொடி கட்டின உடனே திமுகன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் திமுக கொடி நாங்கள் இதுக்கு தான் கட்டணும், செக் போஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்காக தான் கட்டணும்னு அவங்க சொல்லிட்டான். அவன் ஏடிஎம்கே ஆளுங்க வேறு சொல்கிறான், எங்கள் மாமா ஏடிஎம்கே, நாங்கள்லாம் ஏடிஎம்கேன்னு எதுவும் சொல்கிறாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த யார் அந்த காரெல்லாம் கேட்டீங்க, நீங்கள் யார் அந்த சாருன்னீங்க, யார் அந்த காருன்னீங்க. அது வந்து கொஞ்ச நாள் இப்போ ஏடிஎம்கே தெரிஞ்சோன்னு சைலண்ட் ஆகிட்டீங்க. அதே மாதிரி அண்ணா நகரில் ஏடிஎம்கே ஆள் இன்வால்வ் ஆனாலும் சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்போ இந்த காஞ்சிபுரத்தில் ஏடிஎம்கே ஆள் மாட்டினாலும் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ அதெல்லாம் வந்து டிஎம்கே ஆளுன்னு டக்குன்னு பெருசாக பூதாகாரமாக கிளப்புறீங்க, ஏடிஎம்கேன்னு சைலண்ட் ஆகிடுறீங்க. யாராக இருந்தாலும் குரல் கொடுக்கணும்ல, அது ஏடிஎம்கே டிஎம்கே யாராக இருந்தாலுமே தகுந்த நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் ஏடிஎம்கேன்னு சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏடிஎம்கே நம்ம பாயிண்ட் என்னென்னா, இந்த ஒரு 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 அரசாங்கத்துக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். நம்ம எல்லாமே யோகியமாக இருப்போம்னு சொல்ல முடியாது, இது பல விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். ஆக்சுவலாக அதில் வந்து அவங்க ஃபெயில் ஆனாங்கன்னா நம்ம கேள்வி கேட்கணும். இப்போ பொள்ளாச்சி பாலியல் ஸ்கேண்டலில் ஏடிஎம்கே உடனே ஆக்ஷன் எடுத்தாங்களா? சிபிஐக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் சிபிஐக்கு போய் சிபிஐ கேஸ் இப்போ ஒழுங்காக நடக்குதா?
ஏடிஎம்கே சம்மந்தப்பட்ட ஏடிஎம்கே ஆட்கள் சம்மந்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு சிபிஐ கேஸ் ஒழுங்காக நடக்குதா? அது பாலியல் பொள்ளாச்சி பாலியல் குட்கா கேஸ் ஒழுங்காக நடக்குதா? சிபிஐ கேஸு, அதுவும் சிபிஐ தான். ஏடிஎம்கேவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகணும்னு எதுவும் ரீச் ஆவாங்களா மாட்டாங்களா தெரியாது. இந்த கேஸெல்லாம் ஊற போட்டிருக்காங்க. இதெல்லாம் யார் பதில் சொல்லுவா? அதுக்கெலாம் எவ்வளவோ கேஸு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. யார்? டிஎம்கே கவர்மெண்ட் ஏடிஎம்கே மந்திரிகள் மேலே 8 எஃப்ஐஆர் இருக்குது. அந்த எஃப்ஐஆருக்குள்ளலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்க்குறாங்க என்னன்ட்டு பார்க்குறதே கிடையாது. அப்போ ஏடிஎம்கே ஆதரவாக ஏன் சங்கம் பிஜேபி ஏன் இருக்கான்? நான் கேட்குறேன். எதுக்கு அவங்களுக்கு ஏன் ஒரு சாஃப்ட் கார்னர்? அவங்களோட ஏன் சாஃப்ட் கார்னர்? அரசியல் ரீதியாக தானே நாளைக்கு வரணும். இப்போ ரீசெண்டாக மதுரையில் ஒரு பாஜகவோட முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் இப்போ போஸ்கோ சட்டத்தில் கைதாயிருக்காரு சார். ஒரு காலேஜ் நடத்துகிறவர் சார், அவர் கைதாயிருக்காரு. அதை பற்றிலாம் யாரும் ஏன் பெருசாக பேச மாட்டேங்கிறீங்க? திமுக கொடி கட்டணும்னு திமுகன்னு பெருசாக பேசுகிறீங்களே, ஏன் பேசுகிறீங்க? அது இங்கே சோஷியல் மீடியா பலமாக வச்சுருக்காங்க பாஜக, அவங்க பண்ணுற வேலை. ஆனால் இந்த டிஸ்கஷனாகவே கொண்டு போயிட்டு தான் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் அப்படின்றது ரிலீவ். நான் என்ன சொல்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே எவன் தப்பு பண்ணாலும் அவன் நடவடிக்கை எடுங்க. அதை கட்சி ரீதியாக மாற்றாதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகே சார். இப்போ அது இல்லாமல் இன்னொரு சீரியஸான இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா வேங்கவேல் இஷ்யூ. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மணிப்பூர் கணக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கவேல் இருக்குது. அந்த இடத்துக்கு யாருக்கும் போக மீன் அங்கே இருக்க கட்சிக்காரங்களை தாண்டி ஒரு டெத்துக்கே வந்து உள்ளே வந்து அவங்களோட சொந்தக்காரங்களை போக விடலை போலீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஏன் டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணது? ஏன் அங்கே ஜனங்க போகிறாங்க? வேங்கவேலை பொறுத்த மட்டும் சிபிசிஐடி வந்து ரொம்ப தரவு என்கொயரி பண்ணியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான டெலிஃபோன்ஸு, நூற்றுக்கணக்கான விட்னஸ்ஸு, வாய்ஸ் டெஸ்ட்டு, டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு என்னவெல்லாம் பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு வீடியோ வைஸ் சாட்சி வச்சுருக்கான். ஏமா இந்த டேங்க்கில் ஏறான், எத்தனை மணிக்கு ஏறான், எத்தனை மணிக்கு அது கலந்துருக்கு, எத்தனை மணிக்கு அது கலந்துது, எல்லாமே வீடியோ இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அவன் வந்து பண்ணுறான். இது வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு பட்டியலினத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இல்லை. பட்டியலினத்தவர் வந்து இன்னொருத்தரை பழிவாங்கிறதுக்கான விஷயமா தான் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் தெரியுது ஆக்சுவலாக வந்து. அப்போ அவன் டாக்குமெண்ட்டோட அவன் பதிவு பண்ணியிருக்கான். அங்கே புதுக்கோட்டை SC and ST கோர்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, அந்த குற்றப்பத்திரிகை பதிவு பண்ணதை வந்து இப்போ புதுக்கோட்டை ஜெனரல் கோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகை கோர்ட் ஏற்றுக்கிட்டு ஆக்சுவலாக இது சம்மந்தமாக மதுரை கோர்ட்டில் ஒரு போராட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டு போனபோது மதுரை கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, உயர்நீதிமன்றம், இது நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க, சிபிசிஐடி டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதை அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணி விட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் இதை பற்றி ரொம்ப முதல்ல ஆகா ஓகன்னு பேசின விடுதலை சிறுத்தைகளே இப்போ அமைதியாக இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை சார், அவங்க போராட்டத்துக்கு தொடர் போராட்டம் ஒன்றுமே இல்லை, அவங்களே பேசாமல் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக ரொம்ப அங்கே. ஆனால் உள்ளே போயிட்டு ஏதாவது வந்து பிரச்சனை, அந்த ஊரில் பிரச்சனை பண்ணக்கூடாதுக்காக தான் போலீஸ் போட்டிருக்காங்க. என்ன கேட்டால் அதுக்குன்னு டெத்துக்கெல்லாம் ஆள விடாது இருக்கிறதெல்லாம் தப்பு. அந்த டெத்தில் ஒருத்தர் வரான் போகிறான், ஒருத்தரோட அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட வழக்கு பதியப்பட்ட ஒருத்தரோட மதரை இறந்து போயிட்டாங்க சார். அதுக்கு வந்து வெளியூர்லேருந்து வருவாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம், அதை நீங்கள் அலோவ் பண்ணணும்ல, அதெல்லாம் நீங்கள் தடுக்கக்கூடாது. அதெல்லாம் தடுத்தா அது டூ மச் அது ஆக்சுவலாக. அதெல்லாம் போலீஸ் அதை பண்ணக்கூடாது. நீங்கள் டீட்டெயில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க, கோர்ட்டில் நாளைக்கு வரப்போது விடுதலை சிறுத்தைகள் சிபிசிஐடி டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க, ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா இப்போ அந்த ஜனங்களை போட்டு இவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த பண்ண வேண்டியது இல்லை சார். இப்போ பண்ணவே வேண்டியது இல்லை. இவங்களுக்கு என்னன்னா அங்க இந்த இவங்களுக்கு என்னன்னா அந்த அங்க போய் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்ப போறாங்க, ஜாதி முதலாம் மாறிட போகுதுன்னு தான் இவங்க தடுக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அங்க வந்து இன்னொரு ஜாதி இருக்குல்ல, அந்த ஜாதி என்ன சொல்லுது, போலீஸோட விசாரணைப்படி நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு ஜாதி அங்கே போராடிட்டு இருக்கு. யாரு? முத்தரையர். அவங்க போராடிட்டு இருக்காங்க. இவங்க உள்ளே போய் அந்த வேங்கவேல் உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு இவங்க ஒரு விஷயத்தை கிளப்பினாங்க வச்சுக்கோங்க, விசிக்க. அப்போ அந்த ஜாதி இந்த ஜாதி ஜாதி மோதலாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால போலீஸ் ப்ரிகாஷனாக இருக்காங்க, அதனால உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன கேட்டால் திரும்பவே திரும்பவே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறையும் இந்த நிர்வாகமும் வந்து டோட்டலாக தலித் மக்களுக்கு எதிராக இருக்குது. என்னதான் நம்ம திமுக கூட்டணியில் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால சகிச்சிக்க முடியல. நான் இது சார்பாக இப்போ ரீசெண்டாக நான் இவர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து பேச போகிறேன் அப்படின்னு, சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு. இது மாதிரி நடக்கிறது வந்து ஆச்சரியம் இல்லைங்க. தலித் மக்களுக்கு எதிராக வந்து அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கிறது வந்து ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா பல அதிகாரிகள் அப்படி தான் இருக்காங்க. இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை, பல ஆட்சியிலையும் எல்லா ஆட்சியிலையும் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஜாதி அந்த இது இருக்குல்ல, அந்த வேறுபாடு அல்லது ஜாதி மனநிலை இருக்குல்ல, ஜாதி கீழ் ஜாதி அந்த அந்த ஒரு ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலைய மக்களை பார்த்து அவங்கள பிரித்து வைக்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அவங்கள வந்து கொஞ்சம் மோசமாக மதிக்கிற மனநிலை இருக்குல்ல, அது இன்னும் அந்த இடைநிலை ஜாதிகள்கிட்ட மாறவே இல்லை ஆக்சுவலாக. அப்போ இடைநிலை ஜாதிகள் அந்த சேர்ந்தவன் இல்லை உயர் ஜாதியை சேர்ந்தவன்லாம் இன்னும் அந்த பார்வையை அப்படியே தான் வச்சுருக்காங்க. அவன் பார்வை வந்து மாறவே இல்லை. அதனால் திரும்ப சொல்கிற விஷயம் கரெக்டு. அதிகாரிகள் வந்து இன்னும் பட்டியலின மக்களை வந்து ஒழுங்காக வந்து அவங்களுக்கு ஏற்ற நீதி நியாயம் கிடைக்கிறதுக்கு ஏற்றபடி இல்லை, கொஞ்சம் இடத்துல பாரபட்சமாக நடந்துக்கிறாங்கன்றதை நான் மறுக்கலை. ஆனால் வேங்கைவியல் விஷயத்தில் ஒரு டீட்டெயில்டாக சயின்டிஃபிக்கான இன்வெஸ்டிகேஷன் அங்கே போயிருக்கு ஆக்சுவலாக. அதனால் கோர்ட்டில் தான் பார்க்கணும். இப்போ இவங்க சொல்கிற விஷயங்கள், விசிகே சொல்கிற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு கோர்ட்டில் எக்ஸாமினேஷன் போது எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது, உண்மையிலேயே டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் அந்த முடிவுக்கு வந்தாங்களா என்னன்றது கோர்ட்டில் தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக வந்து.
அதனால் இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் திரும்ப சொல்கிற இன்னொரு விஷயம் கரெக்டு, அதுக்குன்ட்டு வந்து அதிகாரிகள் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. அந்த விளிம்பு நிலை மக்களை பொறுத்த மட்டும் அதிகாரிகள், இடைநிலை அதிகாரிகள் அவங்களாம் மோசமாக, இந்த ஆட்சியில் இல்லை எல்லா ஆட்சியிலையும் அப்படி தான் இருக்காங்க. அதிகாரிகள் மாற மாட்டாங்க, அப்படி தான் இருக்காங்க. ரெண்டாவது வெங்காய வேலுக்குள்ளே வந்து மக்களை அலோவ் பண்ணாத இருக்குது, டெத்துக்கு போகிறவங்க நிறுத்துறதெல்லாம் வந்து தவறான ஒரு காரியம். ஓகே சார், ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி சார். தேங்க்யூ. Taste the Daily.